நேற்று ஆரம்பித்த கட்சி முதல்வர் இருக்கை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம பாராட்டலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு தைரியம் இருக்குதா, அவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குதா அவருக்கு? வெறும் நடிகனாக மட்டுமே இருந்து அரசியல் களத்தில் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறாரா? மக்கள் சக்தி. நாளைக்கு மக்கள் வந்து விஜய் சார் தான் முதல்வராக வரணும்னு நினைச்சாங்கன்னா அதை தடுக்க யாரால முடியும்? ஒருத்தர் 51% வாக்கு வாங்கினாதான் அவங்க நம்மளோட ஆளணும், அதான மெஜாரிட்டி. 36% வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா மீதி 64% மக்கள் அவங்க வேணான்னு புறக்கணிச்சிருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்ப 64% வேணான்னு சொன்ன ஒருத்தர் நம்மள ஆள்றது எவ்வளவு பெரிய கொடுமை. மாற்றம் வேணும் சொல்லிட்டு 10 வருஷமா சீமான் அவர்கள் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, எல்லாருமே தெரியும். ஆமா, மாத்திட்டாரு. நீங்க பார்க்கவே இல்ல, இவ்வளவு நாள் திமுக திட்டிட்டு இருந்தாரு, இன்னைக்கு மாற்றம் பண்ணி திமுக ஆதரவா தாவேக்காவையும் அதிமுக திட்டிட்டு இருக்காரு. திமுகவையும் பாஜகவையும் பகிரங்கமா விமர்சிக்கிற ஒரு நபர் ஏன் அதிமுக கிட்ட பொட்டி பம்பா அடங்கி போறாரு? என்ன காரணமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நல்ல ஜோக் ஒண்ணு சொன்னீங்க. பொட்டி பம்பா அடங்குறதுன்னா பலவீனமான ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நகைப்புக்குரியதா இல்லையா? இல்லைங்க, சத்தியமா எனக்கு நகைப்புக்கு வரல. ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் ஒரு அறியாமை ஒன்று தெரியுது பாருங்க, அதுதான் சீமானோட ப்ராப்ளம். இந்த மாதிரியான இவ்வளவு பேகேஜ் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தர், இது நான் வந்து ரொம்ப கண்ணியமா வேற சில விஷயங்களை தொடாம அரசியலை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மார்க் மை வேர்ட்ஸ், நான் அதை தொடல. ஒரு கட்சியவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாதவரால எப்படி தமிழ்நாட்டை வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மரத்து மேல யாராத, கம்பத்து மேல யாராத, சேராங்க வெயி, அதை இங்க வெயி, ஒரு பிடி மாஸ்டர் மாதிரியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. முதல் விஷயம், கட்சிக்குள்ள ஏன் ஒரு நிமிஷம், இளைஞர்கள் கூட்டம் இருக்கிற இடம், கூட்டம் அலர்பரியே இருக்கிற இடம், முதல்ல இதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். ஆணவ கொலைக்கோ இல்ல இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ்ல ஒரு மரணம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு சட்டம். இப்படி நடந்துச்சுன்னா நாங்க அதை இப்படி கன்சிடர் பண்ணுவோம், ஆன் டியூட்டின்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். அடிச்சவன்ல இருந்து அடிக்க சொன்ன வந்து கண்ண மூடி காது கேட்காத வந்து மொத்த பேருக்கும் வந்து அக்யூஸ்டா கம்ப்ளைண்ட் கன்சிடர் பண்ணி ஜெயில போடுவோம். லைஃப் டைம்ல எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது, சம்பளம் அன்னையோட கிடையாது, உங்க குடும்பத்துல யாருக்கும் அரசாங்க வேலை கிடையாது. சொல்லலாம்ல, சட்டம் போடலாம்ல, எப்ப போடுவீங்க? ஜாம்பவான் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின் ஆதரவாளர் திரு அனந்தஜித்தன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பரபரப்பு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி வேகத்தை வந்து ரொம்ப தந்திரமாக வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருபெரும் கட்சிகள் திமுக அதிமுக பத்தா வரைக்கும் இந்த பக்கம் பாஜக, இங்கே நாம் தமிழர் கட்சின்னு நிறைய கட்சிகள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கும்போது நேற்று ஆரம்பித்த கட்சி முதல்வர் இருக்கை நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம பாராட்டலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு தைரியம் இருக்குதா, அவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குதா அவருக்கு? வெறும் நடிகனாக மட்டுமே இருந்து அரசியல் களத்தில் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்புறாரா? பெரிய பெரிய பாக்ஸருங்கள் எல்லாம் பேர் தெரியாத புது பசங்க தான் நாக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சார்பேட்டா பரம்பரை படத்தில் ஒரு டைலாக் வரும். இங்கே வந்து யாரும் அவங்களுடைய பலத்திலையோ அவங்களுடைய மைட்லேயோ சண்டை போட வரல. எல்லாரும் மக்கள் ஜனசக்தியோடைய பலத்தை நம்பி தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க. மக்களோட சக்தியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதா இருந்தால் தான் இந்த மாதிரி கேள்விகள். இது ஒரு வருஷ கட்சி, இவ்வளோ கம்மி நிர்வாகிகள், புதுசு, எப்படி முதல் எலெக்ஷன்லேயே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விஜய் சாரை கேள்வி கேட்கல. மக்கள் சக்தி. நாளைக்கு மக்கள் வந்து விஜய் சார் தான் முதல்வராக வரணும்னு நினச்சாங்கன்னா அதை தடுக்க யாரால முடியும்? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஸோ அப்போ அவங்க நினச்சா இது நடக்கும். அவங்க இதை நினைக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கான்றது தான் கேள்வி. நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு முதல்ல நான் கேட்குறது, மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க? மக்களோட மக்களை எங்கேயாவது நின்னீங்களா? ஏதாவது நின்று களமாடினீங்களா? இப்போ அண்ணாதுரையில் ஆரம்பித்து, காமராஜரில் ஆரம்பித்து, கருணாநிதி ஆகட்டும், ஜெயலலிதா அம்மாவட்டும், அவங்கெல்லாம் வந்து மக்களோட மக்களாக நின்று போராட்டங்கள்லேருந்து ஆர்ப்பாட்டங்கள்லேருந்து எல்லாமே முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் 2 years பிஃபோர் தான் வந்து நீங்கள் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கிறீங்க. மக்களுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்கிறீங்க? உங்களால் தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சுது? மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க? முதல்ல இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரொம்ப போகிற போக்கில் வந்து இவங்க எல்லாரும் ஆட்சிக்கு வந்த எல்லாரும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே மக்களுக்காக தமிழகத்தை தலைகீழாக திருப்பிட்டாங்கன்னு ஒரு நரேஷன். அது நரேஷன். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சில பேர் செஞ்சவங்களா கூட இருக்கட்டும், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை விட ரொம்ப கோரமான ஒரு முகத்தோடு செயல்பட்டுட்டாங்க. இன்றைக்கி இங்கே முக்கியமான தேவை என்னென்னா, இவங்கெல்லாம் இல்லாத ஒரு மாற்று. இவங்களை தவிர வேற யாருக்கும் இவங்களுக்கு ஓட்டே போட வேண்டான்ற முடிவு மக்கள் எடுத்தாலும் எப்படியாச்சும் இவங்களே வந்துகிட்டே ஆட்சியை உட்காந்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை தான் இங்கே இருக்கு. இங்கே ஒரு மாற்றத்துக்கே இடம் இல்லை, மாற்றத்துக்கு வழியே இல்லைன்னு ஆக்கின பிறகு ஜனநாயகத்தோட சாபமாயிடும் அது. இன்னைக்கு இவங்கெல்லாம் வேணும்னு மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னா யார்கிட்ட ஓட்டு போட முடியும்? ஒரு ஜோக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஹாஸ்டலில் வந்து டெய்லி வந்து உப்புமா போட்டுட்டு இருந்தாங்களாம். உப்புமா வேண்டாம் அப்படின்னு 90% பசங்க போராட்டம் பண்ணுவாங்க. உப்புமா பிடிக்கும்னு ஒரு 10 பேர் டெய்லி சாப்பிடுவாங்க.
இந்த 90 பேருக்கு உப்புமா வேண்டாம். ஆனா சரி என்ன வைக்கலாம், என்ன டிஃபன் போடலாம்னு சொல்லி எல்லாரையும் எலெக்ஷன் வச்சாங்க. 9 பேர் தோசை, 9 பேர் இட்லி, 8 பேர் சப்பாத்தி, 8 பேர் பூரின்னு 90 பேரும் பிரிஞ்சு யாரும் 10 ஓட்டு கூட வராம கடைசியில வேண்டாம் வெறுப்புக்கு பேர்லயே பத்து காண்டாம் வெறுப்புன்னு பேர் வச்ச கணக்கா அந்த 10 பேர் ஓட்டு போட்டுட்டு இருக்கிற உப்புமாவே வந்துதான். இதுதான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. இன்னைக்கு எங்களுக்கு திமுக வேண்டாம், திமுக வேண்டாம்னாலும் ஆட்சியில் யார் உட்கார்றா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்கிறேன். திமுக எத்தனை சதவீத வாக்கு வாங்கி ஜெயிக்கிறாங்க? 36% வாக்கு 2021 தேர்தல் கணக்குல. ஒருத்தர் 51% வாக்கு வாங்கினாதான் அவங்க நம்மளோட ஆளணும். அதான மெஜாரிட்டி. 36% வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா மீதி 64% மக்கள் அவங்க வேணான்னு புறக்கணிச்சிருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்ப 64% வேணான்னு சொன்ன ஒருத்தர் நம்மள ஆள்றது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமையை மாத்துறதுக்கு ஜனநாயகத்துல ஒரு வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு அதிமுக வேணாம், பாஜக வேண்டாம் போது வேற வழியெல்லாம் திமுக வருது. மாற்று யாரு? முதல்ல அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. அந்த மாற்றத்துக்கு வழியே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறது முதல் தப்பு. ரெண்டாவது, விஜய் சார் மாதிரி மற்றவங்க யாரும் ஆட்சி வரத்துக்கு ஒன்றும் செஞ்சிடல, வந்த பிறகு செஞ்சதெல்லாம் ஊழல். அப்ப அதை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துன்னா அதை மாத்துவாங்க. மூணாவது, என்ன செஞ்சாங்கன்னு ஒன்று கேட்குறீங்க இல்லைங்களா? கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நடந்த அநியாய அட்டூழியங்களுக்கெல்லாம் என்னன்னைக்கு எங்கெங்க போராட்டம் நடக்கணுமோ, வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ, மக்களுக்கு களத்தில் இந்த முட்டைப்பால் ரொட்டி திட்டம்னு ஒன்று இருக்கு. அது ரொம்ப ஈஸியாக, என்னங்க முட்டைப்பால் ரொட்டி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா? அது ஓட்டுக்காக இல்லைங்க. உடல்ல வலு இல்லாத 4.5 வயசு குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு கொடுக்கறது அது ஓட்டு போட போதா? அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ஆக்சிடென்ட் படுத்திருக்கிறோம், எந்த மொழி பேசுறவன், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த ஒரு காரணம் தெரியாது, அவனுக்கு ரத்தம் கொடுக்குறாங்க, படிப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஓட்டுக்காகவா? இது ஓட்டு போடுறவங்க பண்றது, ஓட்டு போடுறவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காகவா சாப்பாடு போடுறாங்க டெய்லி நின்று? இதெல்லாம் சமூக சேவை சார். இதெல்லாம் சரி, என்னதாங்க பண்ணணும்? உங்க பேச்சுக்கே வந்துடுறாங்க, உங்க பேச்சுக்கே வந்துட்டாங்க. நம்ம இப்ப விஜய் சார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழக சட்டப்பேரவை மாதிரி ஒண்ணு அமைச்சு தனியா ஒரு பட்ஜெட்டை போட்டு அவர் 2 திட்டங்கள் நிறைவேற்றணும்னு சொல்றீங்களா? இங்க முதல்ல மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மூலமா பண்ணணும்னா ஆட்சிக்குள்ள வரணுங்க. முதல் விஷயம், ஆட்சியாளர்கள் யாரும் சரியில்லை. அப்ப அதுக்கு மாற்றா வர்றதுதான் முதல் சாதனை. இவ்வளவு பெரிய கரியரை தூக்கி போட்டு மாற்றம் வேணும் சொல்லிட்டு 10 வருஷமா சீமான் அவர்கள் கத்திக்கிட்டு இருக்காரு, எல்லாருமே தெரியும். ஆமா, மாத்திட்டாரு. நீங்க பார்க்கவே இல்ல, இவ்வளவு நாள் திமுக திட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மாற்றம் சொல்லி திமுக ஆதரவா தாவேக்காவையும் அதிமுக திட்டிட்டு இருக்காரு. நல்ல மாற்றம் தான். எதுக்கு போய் ஸ்டாலின் சார் வீட்டுல பார்த்தாருன்னு தெரியல. இன்னைக்கு மாற்றம்ன்ற பேர்ல அவர் திட்டிட்டு இருக்காரு. இதான் மாற்றமா? இந்த மாற்றம் தான் நீங்க சொல்றீங்களா? 2011 தமிழ் இங்க ஈழை மலர்ந்தால் அங்க ஈழ மலர்னு சொன்னாரு. அதிமுக ஆதரவா இருந்தாரு. எடப்பாடியாரு என் சித்தப்பானாரு, ஓபிஎஸ் என் பெரியப்பானாரு. இன்னைக்கு அவங்கள திட்டிட்டு இருக்காரு. எது மாற்றம்? எலெக்ஷன் நிலைப்பாடு மாற்றது மாற்றமா? எல்லா தொகுதியிலும் டஃப் ஃபைல்ல கான்டெக்ட் போறது மாற்றமா? இல்ல, அப்பேன் பாத்தீங்கன்னா நீங்க விஜய் கூட எடுத்துக்கோங்க. ஆமா, விஜய் சார் 30 வருஷமா கட்சி நடத்துறாரு. திமுகவையும் பாஜகவையும் பகிரங்கமா விமர்சிக்கிற ஒரு நபர் ஏன் அதிமுக கிட்ட பொட்டி பாம்பு அடங்கி போறாரு? என்ன காரணமா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நல்ல ஜோக் ஒன்னு சொன்னீங்க. பொட்டி பாம்பு அடங்குறதுன்னா எதுல இருக்கவன பார்த்து பயந்தாதான் பொட்டி பாம்பு அடங்கும். ஒரு பொட்டிக்குள்ள பாம்பு அடங்கனா பயப்படணும். இன்னைக்கு திமுகவையும் அதிமுக பாஜகவை விட அதிமுக பெரிய சக்தியா இருக்கு. அப்ப அந்த பொட்டி பாம்புன்ற வார்த்தை மிக தவறான வார்த்தை. திமுக ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அதிமுக ஏன் விமர்சிக்கலன்றது பதில் சொல்றேன். பட் உங்க ஸ்டேட்மெண்ட்ல பொட்டி பாம்பு அடங்கி இருக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அது பொட்டி பாம்பு இல்ல. இவரை பயமுறுத்துற அளவுக்கு அவ்வளவு பெரிய பருந்தும் அதிமுக இன்னைக்கு இல்ல. அதை ஓரமா வைங்க. திமுகவும் பாஜகவும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுகின்ற கட்சிகள். இவங்க பண்ணக்கூடிய அவதூறுகளை ஒருத்தர் சுட்டி காட்டும் போது அந்த இடத்துக்கு நான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அதிமுக நிலைமை என்னங்க? அதிமுக ஜெயலலிதா இருந்தபோது 43% வாக்கு வங்கியில் விட்டுட்டு போனாங்க. கடைசியா 20% வாக்கு வங்கிக்கு கீழே நிக்கிறாங்க. எம்பி தொகுதியில 7-8 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. எம்பி தொகுதியில 7 தொகுதினா 7-6 42 தொகுதி, 42 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் எழுந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறது ஒழுங்கிருந்த அதிமுகவா? சசிகலாமா கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டாங்க, ஓபிசி கொஞ்சம் புட்டுன்னு போயிட்டாரு, டிடிவி கொஞ்சம் உடச்சிட்டு போயிட்டாரு. உள்ள இருக்கிறவங்க ஒரே கோட்பாடோட ரெட்டை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிறாங்களா? எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொன்னாரோ, எதெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஜெயலலிதா சொன்னாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியார் எதை செய்ய மாட்டேன்னு சொன்னாரோ அதையே அவர் செய்யற நிலைமைக்கு நிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ரெட்டையில சிம்பிளாவது கையில இருக்கா? எதுக்கு நீங்க யாரு பாம்பு, செத்த பாம்பு யாரு அடிக்கணும்? அதிமுக அடிக்கிறது இங்க வேலை இல்ல. ஆல்ரெடி தமிழகத்தோட பிரைம் போர்ஸா தாவேகா திமுக டஃப் கொடுத்து நிக்கிறாங்க. 2வது இடத்துல இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேகா 2வது இடத்துல நிக்குது திமுக ஃபைட் கொடுக்கிறதுக்கு. 3வது 4வது இடத்துல இருக்கவங்க கூட ஃபைட் பண்ணுவீங்களா? இல்ல முதல் இடத்துல இருக்கவங்க ஃபைட் பண்ணி அந்த இடத்துக்கு போவீங்களா? அதிமுக அடிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்ல. சரி, அதிமுக பண்ண ஊழல்கள், அதிமுக பண்ண போலீஸ் எக்ஸஸ் அட்ராசிட்டிகளை கேள்வி கேட்கணும்னா யார கேள்வி கேட்கணும்? திமுக கேள்வி கேட்கணும். 2021 இருந்து 2024 இன்னைக்கு ஆகஸ்ட் 1 வரைக்கும் யார் ஆட்சியில் இருக்கிறா?
திமுக. நீங்க சொல்றபடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும், கொடநாடு கொலை வழக்கா இருக்கட்டும், பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்க அதிமுக கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்வேன். திமுக கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த 4 வருஷத்துல கேஸ் போட்டுக்கலாம்ல, இந்த 4 வருஷத்துல எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல. குறைஞ்சபட்சம் ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் கேஸுக்கு இன்னும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சாங்க, காட்சி கூட ஃபைல் பண்ணல. அப்ப திமுக கேள்வி கேட்கணும். யாரை கேட்கணும்? இதுக்கும் திமுக தான் கேள்வி கேட்கணும். சரி, இந்த 25 ஆணவ கொலைகள் நடந்து, போலீஸ் எக்ஸஸ் கொலைகள் நடந்திருக்கு, இந்த இத்தனை வருஷத்துல 60+ ஆணவ கொலைகள் நடந்திருக்கு, இதுக்கு யாரு கேள்வி கேட்கணும்? திரும்ப நம்ம திமுக தான் கேட்கணும். ஏன்னா அதிமுக வேணாம்னு சொல்லி மக்களை புறம் தள்ளி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆட்சியில வந்து உட்காந்துக்கிட்டு ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் சொல்ல மாட்டேன், இந்த கொலை கேசுங்களை சரி பண்ண மாட்டேன், போலீஸ் எக்ஸஸ் சட்டம் போட மாட்டேன், திரும்ப திமுக தான் கேட்கணும். ஆட்சியில இருக்கிறவங்க கேள்வி கேட்கணும், நிலைப்பாட்டுக்கு வந்தாலும் திமுக தான் கேட்கணும். சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருந்து சரி பண்ணாம போனதுக்கு திமுக தான் கேட்கணும். குடும்ப ஆட்சின்னு வந்தாலும் திமுக தான் கேட்கணும். திமுக கேட்கறதுக்கு எவ்வளவு பதறீங்க? உங்களுக்காகலாம் திமுக விட்டு கொடுக்க முடியாது. கேட்போம், இன்னும் சத்தமா கேட்போம். பாஜக கேட்கறது ஏன் கேட்கறீங்கன்னு கேட்கறீங்க. ஏங்க மாநில குலத்துக்கு எதிரின்னு சொல்லியிருக்காரு சீமான் அண்ணன், அவர் கேட்காத விட தாவேகா சத்தமா கேட்குது. ஆட்சி வைக்க மாட்டோம்னு சொல்லி போய் கை கொடுத்து கூட கூட்டணியில் உட்காந்துருக்காரு அதிமுக எடப்பாடி, அவரை கேட்க மாட்டீங்க, தாவேகா கேட்குது. எதிரி எங்களுக்கு அந்த சித்தாந்தம் வேணாம்னு சொல்லிட்டு இடி ரைடு வந்து போயிட்டு இத்தனை வருஷம் போகாது நித்தி ஆயோக் கூட்ட போய் கை கொடுத்தாரு முதல்வர். அங்க நித்தி ஆயோக் அவர் கை கொடுக்குறாரு. அடுத்த நாள் போலீஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்து எங்கிட்ட போதிய முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி இடி கை விரிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி கள்ள கூட்டணி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. தாவேகா நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு நின்று ஒரு செயற்குழு கூட்டத்தில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இன்னைக்கு உள்ள என்னைக்கு உள்ள கூட்டணின்னு சொல்லி போனா அப்ப ஏங்க எதிர்ப்பு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்பீங்களா? எதிர்க்கிறது இவங்க எல்லாருடைய தார்மீக கடமை தாவேக்காது. அதை பொறுமையாவும் நிதானமாவும் தெளிவா செய்யறது உங்களுக்கு இவ்வளவு உறுத்துதா? நான் 200 ரூபாய் வாங்கலங்க, நான் கேட்பேன், தாவேக்கா கேட்கும். உங்களுக்கு 200 ரூபாய் பெருசா தான் நீங்க கேட்காதீங்க, நாங்க கேட்போம். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மாற்றம் ஒன்று வேணும்னா விஜய் பக்கம் வரலாம் அப்படின்னு சொன்னீங்க, தாவேகா பக்கம் வரலாம்னு சொன்னீங்க. இதே தான் வந்துட்டு 10 வருஷமாக சீமான் அவர்களும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு இப்பதான் வந்துட்டு ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்கு, மாநில கட்சின்னு ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்குது. இன்னும் அவர் அந்த இடத்துக்கு வரணும், விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னா எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு கூட்டங்கள் போடணும், மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு அபிப்பிராயத்தை நம்ம வாங்க வேண்டியிருக்கு. இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வரைக்குமே புசியான விஜய் இவர்களை தவிர மிக மிக நல்ல அறியப்பட்ட முகமாக ஒரு மூத்த கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகிகளாக யாராவது அந்த கட்சியில் இருக்கிறாங்களா? ஏதாவது சேர்ந்து இருக்கிறாங்களா? முதல்ல ஒரு பலவீனமான ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு நகைப்புக்குரியதா இல்லையா? இல்லங்க, சத்தியமா எனக்கு நகைப்பு வரல. நீங்க சொல்லும்போது கூட சிரிக்கணும் கூட தோணவே இல்லை. முதல் விஷயம், ஒரு ஸ்கூல்ல ஒருத்தன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி காலைல 7 மணிக்கெல்லாம் பையனா ஸ்கூல்ல கிளாஸ் பெஞ்ச்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லேயே உட்காந்துக்கிட்டு சாயந்தரம் ஃபெயிலான பசங்களுக்கு கோச்சிங் கிளாஸ்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் படிச்சு அதுக்கு மேலே டியூஷன் போய் வீட்லயும் 10 மணி வரைக்கும் படிச்சும் ஃபெயில் ஆகிற மக்குக உண்டு. 10 மணிக்கு ஸ்கூல்னா 10 மணிக்கு வந்து 4 மணிக்கு முடிச்சுட்டு விளையாட போயிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிச்சு 80 வாங்குறவனும் இங்கே உண்டு. இவன் காலைல 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் படிச்சான், ஃபெயில் ஆயிட்டான், இவன் எப்படி 4 மணி நேரத்தில் பாஸ் ஆனான்ற மாதிரி இருக்கு. நீங்க கேட்கறது முதல்ல சீமான் அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய இமேஜ் கிடையாது. அவருடைய சித்தாந்தம் தமிழ் தேசியம், அதை நான் மதிக்கிறேன். இங்க ஈழத்துக்காக வந்தாரு, ஆனா மறிக்கு நீங்க எங்க வந்து நிக்குது? போராட்டம் எதையாவது வெற்றி பெற முடிஞ்சுதா? எந்த எலெக்ஷனும் ஜெயிக்க முடிஞ்சா? இது எல்லாத்துக்கும் காரணம் சீமானனோட ஃபேஸ் வேல்யூல ஒரு ப்ராப்ளம். அவர் வெறும் தமிழ் தேசியம் மட்டும் பேசுறாரா? துப்பாக்கில சுட்டது தமிழகத்துக்கு ரெலவெண்டா? அங்க ஆமகறி சாப்பிட்டதோ கறி இட்லி சாப்பிட்டதோ தமிழகத்துக்கு ரெலவெண்டா? இந்த இரலவெண்ட் கோட்ஸ் எல்லாம் சேர்ந்து முன்னுக்கு பின்னாவோ உண்மைக்கு புறம்பாவோ ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கறேங்க. கச்சத்தீவு மீட்டறதுக்கு அவர் ஒரு வழி சொல்லியிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அட்லீஸ்ட் அது இங்க நெய்தல் படைன்னு ஒன்று அமைச்சு ஒரு 150-200 பேரை துப்பாக்கியோட கொண்டு போய் கச்சத்தீவில் நிப்பாட்டுறோம். இது பிராக்டிகலா பாசிபிள் நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் அன்கிளாஸ்னு ஒன்று இருக்கு, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லாஸ் ஆஃப் சீஸ்னு. அதன்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு இந்த லேண்டை வந்து ஒத்து கொடுக்கணும். அப்படி ஸ்ரீலங்காக்கு நம்ம விட்டு கொடுத்த இடம் தான் கச்சத்தீவு. எதுக்காகனா அவன் இன்னைக்கு விட்டு கொடுக்கலாம், அவன் சைனா கூட போயிடுவான். இந்தியன் ஓஷன்லயே நமக்கு பிரச்சனை வரும்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் அன்னைக்கு இந்திரா காந்தி எடுத்தாங்க. நான் அதை நிலை சரின்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு திமுக கலைஞர் விட்டு கொடுத்து இந்திரா காந்தி ஆட்டோகிராட்டிக்கா ஒன்ன போட்டு தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு நான் வந்து தமிழகத்துக்கு முதல்வர் ஆயிட்டு கட்டமைப்பு எடுத்து போய் துப்பாக்கி தூக்கி நிப்பேன்னு சொன்னா இது லாஜிக்கலா இருக்கா? ஆட்சியை கவுத்துருவாங்க. எமர்ஜென்சி படி ஆட்சியை கவுத்துடலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒருத்தர் செய்ய முடியாது. நான் வந்து ஜிஎஸ்டி வாங்க முடியும்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் ஒரு அறியாமை ஒன்று தெரியுது பாருங்க. அதுதான் சீமானோட ப்ராப்ளம். இந்த மாதிரியான இவ்வளவு பேகேஜ் வச்சிட்டு இருக்கிற ஒருத்தர், இது நான் வந்து ரொம்ப கண்ணியமா வேற சில விஷயங்களை தொடாம அரசியலை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மார்க் மை வேர்ட்ஸ், நான் அதை தொடல. போனா எனக்கும் பெங்களூருக்கும் கர்நாடகாவுக்கும் போக தெரியும். நான் தமிழகத்துக்கு ஈழத்துக்குள்ள மட்டும் பேசிக்கிறேன். ஒருத்தங்களுக்கும் பர்சனல் லைஃப்னு இருக்கு. பர்சனல் லைஃப் இல்ல, பர்சனல் லைஃப் இல்ல. கோர்ட்டுக்கு போன பிறகு என்ன பர்சனல் லைஃப்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு பர்சனல் லைஃபா? பர்சனல் லைஃப்லாம் கிடையாது. அவங்க என்ன வீட்ல கொடா வரல தண்ணி வரல சண்டை போட்டாங்க. இது வேற கேஸ்ல தொட வேணாம்ன்ற போறேன். திரும்ப நான் சொல்றேன். விஜய் பத்தி கூட நிறைய கிசுகிசுகள் வருது. நம்ம பேசலாம். இந்த கிசுகிஸ் ஏங்க உங்களுக்கு
கிஸ் கிஸ்க்கும் கம்ப்ளைண்ட்டுக்கு வித்தியாசம் தெரியுமா இல்லையாங்க? கிஸ் கிஸ் 1000 சொல்லாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க சார், ஒருத்தங்க பர்சனல் லைஃப பத்தி நம்ம இளைமறைக்காயா கூட நம்ம பேச வேண்டாம், அபிஷியலா பேசுங்க. ஏங்க நான் அதான் பேச மாட்டேன்னு சொல்றேன், நீங்க தான் அவ்வளவு ஆர்வப்பட்டு கேக்குறீங்க. நான் பேச மாட்டேன்னு சொன்னதா உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? பேசணுமா? பேச மாட்டேன்றதே குதர்க்கமாக இருக்கிறது. நான் பேச மாட்டேன்னு தான் இப்பயும் சொல்றேன். பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிற தவறுகளை மட்டும் சொல்றேன். சோ இவ்வளவு டிஸ்கிரிபன்சிஸ் வச்சிட்டு இருக்கிற ஒரு முதல்வர் வேட்பாளர் ஏறி வர்றதுக்கு டைம் ஆகுதா? எஸ், தேர் இஸ் a problem. நாம் தமிழ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்றாங்க. ஒரு செட் வாக்காளர்கள் உள்ள வரும்போது 20-22 வயசு பசங்க வரும்போது 28-29 வயசு அவரங்க வெளில போறான், வேற கட்சிக்கோ இல்ல அரசியல் விட்டு போறான். இது நடந்துட்டே இருக்கு தாவேக்கால. அதுல அந்த கிரௌடிங் இன்க்ரௌட் அதிகமாகறதால தான் வாக்கு அதிகமாகுது. அதுவும் இந்த எலெக்ஷன்ல உடையும் சொல்றாங்க. இது வந்து ஒரு கிரிட்டிசிசமாவே சொல்றாங்க பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம். தாவேக்கா இது நாம் தமிழுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு புரிதல் இல்லாம வராங்க, புரிதல் வந்து வெளில போறாங்க அப்படின்றாங்க. அப்ப எது ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா, எது ஒண்ணு தப்பா இருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஒரு பேகேஜ் இங்க இல்ல. நாளைக்கு அந்த தவறு தாவேக்கால வந்து அவங்க சரிப்படுத்திக்குவாங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் 15 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவரால முடியல, நீங்க முடிச்சிருவீங்களா அப்படின்னா முடிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. அதுக்கான செயல்பாட்டில் நடக்கிறாங்க. சரி பண்ணணும், அவங்க சரி பண்ணிக்கிட்டோம். எக்ஸாம் எழுதாத ஒருத்தங்கிட்ட போய் நீ பாஸ் ஆக மாட்டே ஃபெயில் ஆவான்னு சொல்றது எந்த விதமான வன்மம்? அந்த வன்மத்தை தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றேன். சோ தே ஆர் நாட் டூ கம்பேரபிள் பவர்ஸ். ரெண்டுமே வேற வேற சக்தி. ஏன்னா இது வரைக்கும் என்னைக்கு நாம் தமிழருக்கு அகைன்ஸ்டா திமுக இவ்வளவு வேலை பார்த்திருக்கு? நேத்து ஒரு நாள்ல பிரேமலதா அம்மா சந்திச்சிருக்காரு முதல்வர் தேமுதிகக்கு. ஓபிஎஸ் கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறாரு. அவர் வந்து முன்னாள் அதிமுகவோட முதல்வர். சீமானனை கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறாரு. சீமானுக்கு எதிராக அவர் எத்தனை பேர் சந்திச்சிருக்கிறாரு? சந்திச்சது இல்ல. முதல்வரை சந்திச்சோன்னே சீமான் தாவேக்கா குற்றம் சொல்றாரு. ஓபிஎஸ் வந்து விஜய் சார் பார்க்க முடியலன்னு சொல்றாரு. இந்த மாதிரி குற்றம் எல்லாம் திமுக ஆதரவா வந்து பேசுற நிலைமையில பண்றாங்கன்னா அப்ப தாவேக்காக்கு வளர்ச்சியே இல்ல. விஜய் சார் பாரு யாரும் பயப்போ இல்லைன்னா நீங்க சொல்லிக்கங்க, சந்தோஷம், நான் கை தட்டிட்டு போறேன். கள நிலவரம் எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு சொல்லணுமா சொல்லிக்கங்க, சந்தோஷம். எலெக்ஷன் வரைக்கும் சொல்லுவீங்களா? நம்ம சொந்த பேருக்கு மாறுவீங்கல்ல, சொல்லிக்கங்க, அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வந்துட்டு தாவேக்கா மாநாடு நடத்தும் போதும் சரி, இல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தும் போதும் சரி, கட்சிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஒழுங்கீனமான செயல்பாடுகள் இருக்கு. கட்சி தொண்டர்களையே இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நாளை இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போறாங்க? இது வந்து சமீப காலமாக சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய ஒரு டாக்காவே இருக்குது. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாதவரால எப்படி தமிழ்நாட்டை வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒழுங்கீனன்ற ஒரு வார்த்தைக்கும் கூட்டத்துல ஏற்படுற ஒரு நெரிசலுக்கும் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒழுங்கீனம்னா ஒரு ஈவென்ட் நடக்கும்போது அங்க ஒரு பெண் காவலர் பந்தோபஸ்துக்கு இருந்தா அவங்கள சீன்றது ஒழுங்கீனம். இப்போ காவலரையோ யாரையோ ஒருத்தரையோ அவதூறாவோ அசிங்கமாவோ கெட்ட வார்த்தையில திட்டுறது ஒழுங்கீனம். அதை எனக்கா தாவேக்கா பண்ணுச்சா? ஒரு கூட்டம், ஒரு அளப்பரிய கூட்டம் தன்னெழுச்சியா 200 ரூபா கொடுக்காம, கோட்டருக்கும் கோழி பிரியாணி கொடுக்காம, தலைவன் வரான்னு கூட அனௌன்ஸ் பண்ணாத ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தானா வர்ற மக்களை 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தண்ணி பார்க்கிங் போட வச்சு உச்சி வெயில நடக்க வச்சு வர்ற கூட்டம் அந்த தலைவனை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு நெரிசல் ஏற்பட செய்யும். நியாயத்துக்கு நீங்க பேரிகேட் போட்டு பசங்க அங்க போகாத மாதிரி பார்த்திருப்பீங்களா? நீங்க எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணாம போற ஒருத்தன் இடிச்சுக்கிட்டு விழுந்ததுனால 2 இது உடஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் அதை சரி பண்ணி தரோம்னு சொல்லியா? இதுக்கு பேர் ஒழுங்கினமா? இதை சரி பண்றதுக்கு போலீஸ்க்கு மனம் இல்ல, கார்பரேஷனுக்கு ஒரு பொறுமையோ இல்ல தகுதியோ இல்ல. அதனால ஏற்படக்கூடிய சேதாரங்கள் சரி பண்ணி தரோம்னு சொல்றோம். இந்த கூட்டம் உங்களுக்கு எழல, தானா வரலன்ற வன்மத்தில் இன்னும் என்னென்னலாம் பேசுவீங்க? விஜய் சாரை பார்க்க கூட்டம் வரது உங்க கண்ணு அவ்வளவு உறுத்துதா? அது கூட்டமே வரக்கூடாது. என்னங்க நீங்க மாநாட்டில் ஏதோ பெரிய கூட்டம் சொல்றீங்க, என்ன நடந்துச்சு? என்ன மாநாட்டில் குறைஞ்சு போச்சு? ஒவ்வொரு வாட்டியும் பாத்தீங்க அப்படின்னா மாநாடு நடத்தும் போது பாத்தீங்கன்னா புசியானந்த அவர்கள் மைக்க பிடிச்சிட்டு சொல்ற முதல் இது மரத்து மேல ஏறாத, கம்பத்து மேல ஏறாத, சேராங்க வெயி, அதை இங்க வெயி, ஒரு பிடி மாஸ்டர் மாதிரியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. முதல் விஷயம் கட்சிக்குள்ள ஏன் ஒரு நிமிஷம், இளைஞர்கள் கூட்டம் இருக்கிற இடம், கூட்டம் அலர்பரிய இருக்கிற இடம், முதல்ல இதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். மத்த எந்த கட்சியில இந்த கூட்டம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன். நீங்க வந்து முதல்வருக்கோ தலைவனுக்கோ இருக்கிற அதே புரிதல் எல்லா கட்சியில இருக்க கடைநிலை தொண்டனுக்கு வரைக்கும் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நான் சிரிப்பா சில கேள்விகள் கேட்பேன். இன்னைக்கு வரைக்கும் போய் எம்ஜிஆர் சமாதியில காது வச்சு வாட்ச் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்க கூட்டம் அதிமுக. ஜெயலலிதா அம்மா சமாதியில போய் உட்காந்துகிட்டு அம்மாவோட ஆன்மா கிட்ட பேசணும்னு சொன்ன ஒரு எக்ஸ் முதல்வர் இன்னைக்கு போயிட்டு முதல்வர் கலைஞரோட சமாதியில காஃபியும் முரசொலி வச்சுக்கிட்டு பஜனை பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க திமுக அமைச்சர்கள். இவங்களுக்கு இந்த பொது அறிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவுல எங்க போச்சு? கேள்வி கேட்டீங்களா? ஏன் விசிகா மாநாட்டுல வந்து மது ஒழிப்பு மாநாட்டுல 4 பேர் குடிச்சுக்கிட்டு இருந்தான், கேள்வி கேட்டோமா? அங்க பேனர்ல ஏறலையா? அங்க போஸ்டர்ல குதிக்கல? மரத்துல எல்லா இடத்துக்கும் கடைநிலை தொண்டு 4 பேர் இருப்பாங்க. அவனுக்கு ஆர்வம் இருக்கும், அவனுக்கு அவன் தலைவனை பார்க்கணும்னு. என்னமோ கட்சியே சொல்லி ஏற சொன்ன மாதிரி அந்த கட்சிக்கு புசி ஆனந்த் அவர்கள் இத்தனை வருஷமா
அந்த கட்சி அப்படி குழந்தையா இருந்து வரும்போதுல இருந்து அந்த இளைஞர்களை வழி நடத்தி வர்றாரு. அவர் ஒரு தந்தை ஸ்தானத்துல இருக்காரு. உங்களுக்கு அவர் வந்து அப்படியே ஆக சிறந்த பேச்சாளராகவோ அரசியல் ஞானியாவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுக்கு அவர் தான் முகம். அவரை வச்சுதான் அந்த கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க. அவர் சொல்றதாங்க. உங்களுக்கு எல்லாரும் அழகா பேசணும்னா என்னங்க, ஒரு மேடையில திருக்குறள் நூல் வெளியீட்டு விழால முதல்வர் திருக்குறள் தப்பா சொல்றாரு, கேட்டீங்களா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுங்க, தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு ரோல் இருக்கு, அந்த ரோலை சரியா பண்றாங்களா? நீங்க சொல்ற தாவேக்கால 1-2 பசங்க வந்து ஆர்வத்துல ஏறுறதோ குதிக்கிறதோ உண்டு, நான் இல்லன்னு சொல்ல. ஆனா கேள்வி கேட்கிற தகுதி மத்த கட்சிக்கு இங்க கிடையாது, எந்த கட்சிக்கும் கிடையாது. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அங்கெல்லாம் வந்து அஜித் குமாரோடைய அம்மா அப்பா கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா போதுமா, இந்த அந்த 24 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் முதல்வர்னு சொல்றது கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமாக இல்லையா? உண்மையிலேயே வந்துட்டு மக்களுக்காக போராட வேண்டும் என்று களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபர் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவாரா, இல்ல நீ ஏன் பண்ண இதை அவங்களை கைது பண்ணுன்னு சொல்லி போராட்ட களத்துல இறங்குவாரா? மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கறத வந்துட்டு எப்படி அது ஏத்துக்க முடியும்? அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் தமிழே புரியாத ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னு நான் டவுட் ஆகிறேன். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு மன்னிப்பு கேட்டீங்களே, அந்த தார்மீகம் கூட இந்த 24 குடும்பத்துக்கு இல்லையா? லைம் லைட்டுக்கு வந்தாதான் நீங்க மன்னிப்பு கூட கேட்பீங்களா? உங்க குற்றம் கூட உங்களுக்கு புரியலையான்றதுதான் கேள்வி. 24 கொலை நடந்திருக்குங்க, எல்லாமே போலீஸ் எக்ஸஸ். இதை தவிர நம்பர் எவ்வளவு தெரியல. வழிக்கு விழுந்து செத்தவன், வலிப்பு வந்து செத்தவன், ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சிருப்பாங்க. இது போலீஸ் எக்ஸஸ்ல தான் செத்தாங்க, போலீஸ் அடித்ததுல தான் மரணிச்சாங்கன்னு சொல்றது 24 பேர். 25வது அஜித்குமார், 25வது கேஸ் லைம் லைட்டுக்கு வந்துருச்சு. அப்பவும் எப்படி மூடி மறைக்க பாத்தீங்க? வீட்டுக்கு டிஎஸ்பி போய் பஞ்சாயத்து பேசுறாரு, மாவட்ட செயலாளர் போறாரு, மினிஸ்டரே போய் 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆவின் பூத்துல வேலை கொடுக்குறாரு, காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு 1/2 இடத்துக்கு பட்டா கொடுக்குறாரு. எதுக்கு இதெல்லாம் அவசர அவசரமா பண்ணீங்க? அப்ப அந்த 24 லாக்அப் டெத்துக்கும் இந்த 25வது அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ்க்கு நான் அப்புறம் வரேன். இந்த 24 பேர் செத்ததை ஏன் பேசவே இல்லை? நீங்க ஜெயராஜ் ஃபெலிக்ஸோட மரணத்தை தொடர்ந்து இது மாதிரி ஒண்ணு நடக்காது, இதுக்காக போராட்டம் பண்ணி லாக்டவுன்ல ஒரு இ பாஸ் கூட வாங்காம அடிச்சா முடிச்சா இன்னைக்கு துணை முதல்வர் அங்க போய் நின்னாரு. அன்னைக்கு அதை பாராட்டணும்ல. இன்னைக்கு எங்க போச்சு அந்த பொறுப்பு? எங்க வந்துச்சு துணை முதல்வரோட ஸ்டேட்மெண்ட்? முதல்வர் போன் பண்ணி சாரி மான்றாரு. ஒரு பெத்த தாய் புள்ளைய பறி கொடுத்து உட்காந்துருக்கோம், உங்களுக்கு சாரி பத்துமா? அந்த சாரிக்கு கூட தார்மீகமா மீதி 24 குடும்பமும் உரித்தானது இல்லையா? அந்த 24க்கு ஏன் மறைக்கிறீங்க? நீங்க சாரி சொல்லி முதல்ல இது உங்களுடைய ஃபால்ட், உங்களுடைய கவர்னன்ஸ் மிஸ்டேக்ன்றதை ரெகக்னைஸ் பண்ணுங்க. இது பாயிண்ட் 1. ரெகக்னேஷன் கூட இல்லையான்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் சாரின்றது ரெகக்னேஷன். ரெண்டாவது, இவங்களுக்கு கொடுத்த இழப்பீடெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா இதே பாதிப்பு அவங்களுக்கு நடக்குது. மூணாவது, அந்த 25 கொலைக்கும் சட்ட போராட்டம் நடத்தணும். யார் நடத்தணும்? நியாயத்துக்கு கவர்மெண்ட் ப்ராசிக்யூட் பண்ணணும். அதை பண்ணல, நாங்க பண்றோம், எங்க லீகல் விங் பண்ணுது, பண்ண ஆரம்பிச்சாச்சு. முதவெல்லாம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு சட்டம் ஏற்றணும். ஆணவ கொலைக்கோ இல்ல இந்த மாதிரி போலீஸ் எக்ஸஸ்ல ஒரு மரணம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு தனி சிறப்பு சட்டம். இப்படி நடந்துச்சுன்னா நாங்க அதை இப்படி கன்சிடர் பண்ணுவோம், ஆன் டியூட்டின்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். அடிச்சவன்ல இருந்து அடிக்க சொன்ன வந்து கண்ண மூடி காது கேட்காதவன் வந்து மொத்த பேருக்கும் வந்து அக்யூஸ்டா கம்ப்ளைண்ட் கன்சிடர் பண்ணி ஜெயில போடுவோம். லைஃப் டைம்ல எந்த செட்டில்மெண்ட்டும் கிடையாது, சம்பளம் அன்னையோட கிடையாது, உங்க குடும்பத்துல யாருக்கும் அரசாங்க வேலை கிடையாது. சொல்லலாம்ல, சட்டம் போடலாம்ல, எப்ப போடுவீங்க? இந்த 25 கொலைக்கும் போடல, அதுக்கு முன்னாடி அதிமுக நடந்ததும் போடல, அப்ப அதை கேட்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் முக்கியமான கேள்வி, ஏன் விஜய் சார் இந்த கேஸுக்கு வந்து நின்னாருன்னா, அந்த மேடம் நிக்கிதா ஆன்டி யாருக்கோ போன் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் அவன் யாருன்னு தெரியல. டெல்லியில செக்ரட்டரியேட்ன்றாங்க, அங்க அந்த தமிழக தலைமைச் செயலகத்துக்கு போன் வந்துச்சுன்றாங்க. 2010லயே அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் அவங்க 10 பேரை ஏமாத்தி காசு பிடிங்கிருக்காங்க. ஆட்சியில திமுக இருக்க வரைக்கும் அவங்களே எஃப்ஐஆர் கூட போடல. 2011 அதிமுக ஆட்சி வந்த பிறகுதான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்பயும் 2 நாள்ல போலீஸ் ஸ்டேஷன் வெளில வந்திருக்காங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பவர் சென்டர் இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த பவர் சென்டர் இன்னைக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு புரியுதா? அப்ப அதை யார் கேட்க முடியும்? அந்த ஈக்குவல் லெவல்ல இருக்கிற ஒருத்தர் தான் கேட்க முடியும். அதுக்காக தான் விஜய் சார் வந்து நிக்கிறாரு. இது ஒரு கவர்மெண்டோடைய கவர்னன்ஸ் ஃபெயிலியர். அதுக்காக தான் விஜய் சார் வந்து நிக்கிறாரு. ஏன் நின்னாருன்னு கூட திரும்ப கேட்டுறாதீங்க. அடுத்தது உங்களுக்கு ஏன் பண்ணாங்க, எதுக்கு கேட்டாங்கன்னு சொல்லியாச்சு. வேற என்ன கேட்டீங்க? இல்ல மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? மக்களுக்காக வந்து ரெகக்னிஷன். அது முதல்ல நீங்க இந்த 24 பேரும் கொன்னன்னு ஒத்துக்கங்க, அதுதான் மன்னிப்பு. நான் என்ன குற்றவாளி கூண்டல என்ன வந்து இது மாதிரி ஒரு கொலை நடந்தா வந்து நீங்க முதல்வரே வந்து அந்த A1 A2 சேர்க்கலாம் சட்டம் இருந்ததுன்னா உங்க மேல கேஸ் போடுங்கன்னு கேட்கலாம். சட்டமே இல்ல, அதுக்கு யாரும் பொறுப்பெடுத்து ஒண்ணுமே செய்யல. அப்ப முதல்ல அந்த ரெகக்னிஷனாவது கொடுங்க. அட்லீஸ்ட் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அது ஒரு தார்மீகமாவது ஏத்துக்கங்கன்றத அந்த சாரி. அது வந்து அதை தாண்டி சாரி மட்டும் பத்தாது, அதுக்கு இழப்பீடு வேணும். அது மட்டும் பத்தாது, நீதி வேணும். நீதி மட்டும் கூட பத்தாது, பர்மனண்டா வே ஃபார்வர்டுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ன்றது தான் தாவேக நிலைப்பாடு. முதல் ஸ்டெப்பே பிடிச்சிக்கினேன், சாரி கேட்டாரு புடவை கேட்டாருன்றீங்க, தப்பு மேம்.